வீட்டுக்கு போனோன்னே ரொம்ப சந்தோஷமாக இங்கே எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்முக்கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரியும் இந்த டைமில் வந்து யோசிக்கிறாங்க, நம்ம சாரதா இதை இப்படியே விடக்கூடாது, காவேரிக்கு வந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், அவள் வேறு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கார்த்திக் வீட்டில் போயிட்டு காவேரியை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி காவேரி வந்து எந்த பேச்சையும் யார் பேச்சையும் கேட்க மாட்டா, அவள் சொல்கிறத அவள் பண்ணுவா, அவளுக்கு வந்து கொஞ்ச நாளாக வந்து அடிபட்டதால் அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து இப்படி தான் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து காவேரியை பற்றி தப்பு தப்பாக சொல்லிகிட்ருக்காங்க. அதை கேட்டு அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டிடுறாங்க. இதனால் காவேரி செம டென்ஷன் ஆகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் சொல்லிட்டு விஜயை போய் திட்டுறதுக்காக போகிறாங்க. விஜய்கிட்ட வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம திட்டுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், அதனால தான் வந்து சீக்கிரமாகவே வந்து என் கல்யாணம் வந்து நின்று போச்சு, கல்யாணம் இந்த அளவு வந்தது, ஆனால் உங்களால் எல்லாம் நின்று போச்சு, நீங்கள் அப்படி என்ன தான் சொன்னீங்க அவங்கக்கிட்ட, என்னை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுத்துருக்கீங்க, அதனால தான் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து ஆச்சரியப்படுறாரு, சந்தோஷமும் படுறாரு. எப்படி வந்து கல்யாணம் நின்றுச்சு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். எப்படி நின்றுச்சுன்னு ஒன்றும் புரியலையா, நீங்கள் தானே போயிட்டு நான் வந்து பார்த்த மாப்பிள்ளை வீட்டில் போயிட்டு ஒன்றுக்கு ரெண்டாக என்னை பற்றி சொல்லிவிட்டுருக்கீங்க, ஒன்றுமே தெரியாமல் நடிக்கிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் மிஸ், நான் எதுவுமே சொல்லலை, உண்மையிலேயே உங்கள் கல்யாணம் நின்றதுக்கு வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் சொல்லப்போனால் இந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஒதுங்கி தான் இருந்தேன். உங்களுக்கே தெரியும், கொஞ்ச நாளாக வந்து நான் உங்ககிட்டே வந்து சரியாக பேசலை, குழந்தைய கூட நான் பேச வேணாம் சொன்னேனா இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இப்போ குழந்தைய அனுப்பிச்சிங்கல்ல அப்படின்னா, அது வந்து குழந்தை வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகிட்டா, அதனால தான் அனுப்பிச்சி விட்டேன், வேறு எந்த காரணமும் கிடையாது, மற்றபடி உங்கள் கல்யாணம் வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து விரும்பினேன் தான், ஆனால் வந்து நிற்கிறதுக்கான ஏற்பாடில் நான் எதுவுமே பண்ணலை, வேணா நீங்கள் அவங்க வீட்டில் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு விசாரிங்க, நான் தான் சொன்னேன்னா சொல்லுங்கள், இந்த நிமிஷமே உங்ககிட்ட நான் சாரி கேட்க ரெடியாக இருக்கேன், அவங்ககிட்டயே சாரி கேட்க ரெடியாக இருக்கேன், போதுமா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு, அப்போது உண்மையிலேயே நீங்கள் போய் கார்த்திக் வீட்டில் பேசலன்றீங்களா, நிச்சயமாக பேசலை, இந்த நிமிஷமே கார்த்திக்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் தான் அவர்கிட்ட வந்து பேசினேன்னான்னு கேளுங்க, உண்மையை நிரூபிங்க, உண்மைன்னா நிரூபிங்க அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஆனால் கார்த்திக் வந்து எப்படி சொல்லாமல் என்னை பற்றி யாருக்குமே எதுவும் தெரியாது இங்கே ஏரியாவில் கூட, அப்புறம் எப்படி அவர் சொல்ல முடியும், அதை நீங்கள் தாங்க யோசிக்கிறோம், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நின்னதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சரி இனிமேட்டாவது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை உங்களை வேணான்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் உங்களை யார் கல்யாணம் பண்ணிப்பா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னோடனே, என்னை கல்யாணம் பண்ணிக்க கண்டிப்பாக ஒருத்தர் வருவார், அவர் என் மேலே உயிரே வச்சுருப்பார், என்னை உயிராக நினைக்கிற ஒருத்தர் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அது நடக்க தான் போது, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, இன்றைக்கி வேணாம் நீங்கள் சிரிக்கலாம், உங்களுக்கு கல்யாணம் நின்று போச்சேன்னு சொல்லிட்டு, பார்த்த மாப்பிள்ளை என்னை வேணான்னு சொல்லிட்டு நின்று போச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்குமே உங்களுக்கு, இந்த சந்தோஷம் ஒன்றும் நிலைக்காது, கூடி சீக்கிரம் இவரோட நல்லவரா, என்னை புரிஞ்சுக்கணுவரா, என் மேலே உயிரே வச்சுருக்கிறவரா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்போது நீங்கள் எந்த மூஞ்சி வச்சு பார்க்குறீங்க, நானும் பார்க்குறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து ஏங்க பார்க்கணும், அதான் உங்கள் எதிரவே இருக்கனே அப்படின்னோடனே பார்த்து டென்ஷனாக வராங்க. என்னங்க சொல்கிறீங்க, பின்ன என்னங்க, நான் தான் உங்களை விரும்புகிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அதை கேட்கவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஒரு மாப்பிள்ளையை கூட்டின்னு வந்தீங்க, அவன் என்னென்னா யார் பேச்சும் கேட்டுட்டு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டான், நீங்களே சொல்லுங்கள், உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் உங்களை வேணான்னு சொல்கிற ஆளை போய் நீங்கள் தேடி போகிறீங்க, ஆனால் உங்களையே வந்து உயிராக நினைக்கிற என்ன நீங்கள் இப்படி வந்து உதாசனப்படுத்துறது தப்பு இல்லையாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன ஒன்றும் உயிராக ஒன்றும் நினைக்கல, உங்கள் ஒய்ஃபை தானே நீங்கள் விரும்பினீங்க, இங்கே பாருங்கள் என் ஒய்ஃபை நான் விரும்பினாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது ஒரு காலங்க, ஆனால் அதுக்கப்புறம் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களை தாங்க நான் விரும்புகிறேன், எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு காவேரி பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் உண்மை கிடையாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க.